ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. இப்போ நம்ம மே மாதத்தோட முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்வி பதில்கள் வடிவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்குறது நம்ம தமிழக நிகழ்வுகள் பார்க்கலாம். முதல் கேள்வி, தற்போது கடலை மிட்டாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இது எந்த ஊரை சார்ந்தது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 33 பொருள்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த கடலை மிட்டாயோட சேர்த்து 34 பொருள்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பழனி பஞ்சாமிர்தம், அப்புறம் ஈரோடு மஞ்சள், இதெல்லாம் இதுக்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க. அடுத்ததா, கரோனா வைரஸ் கிருமியின் பெயருக்கு முதலாக தீ நுண்மி என்ற கலை சொல்லாக்கத்தை பயன்படுத்திய நாளிதழ் எழுது. இதுக்கான பதில் தினமணி. அடுத்ததா, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான பதில் திருநெல்வேலி. களக்காடு முண்டந்துறை பார்த்தீங்கன்னா இது 1988 உருவாக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்ததா, இந்தியாவில் உயர் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்களின் எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? இதுக்கான பதில் தமிழ்நாடு. தென் தமிழகத்தின் முக்கிய ரயில் சந்திப்பாக உள்ள எந்த ரயில் நிலையத்துக்கு ISO தரச்சான்று கிடைத்துள்ளது? இதுக்கான பதில் மதுரை. அடுத்ததா, மன்னார் வளைகுடாவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் சமீபத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா எந்த மாவட்டத்தில் உள்ளது? இது ராமநாதபுரம். அடுத்ததா, வானம்பாடி நான் வாழ்த்தி மகிழ்கிறேன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கா. மீனாட்சி சுந்தரம். கொரோனா நோய் தாக்குதலால் பாதிப்படைந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஆலோசனை வழங்க யாருடைய தலைமையில் குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் சி. ரங்கராஜன். சி. ரங்கராஜனை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் முன்னாள் ரிசர்வ் வங்கியோட கவர்னரா இருந்தவர். அடுத்ததா, பேச்சிப்பாறை, சித்தார், பெருஞ்சாணி அணைகள் எந்த மாவட்டத்தில் உள்ளன? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. அடுத்ததா, புனிடஸ் சாங்டஸ் என்ற புதிய நன்னீர் மீன் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இதுக்கான பதில் வேளாங்கண்ணி. இந்த மீன் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. அடுத்ததா, தனி ஒருவருக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார்? இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பாரதியார். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தேசிய நிகழ்வுகள். இந்திரா தனுஷ் 2.0 என்பது 8 நோய்களுக்கான தடுப்பூசி திட்டம். அடுத்ததா, உலகளவில் மீன்பிடி தொழிலில் சிறந்து விளங்கும் பட்டியலில் எத்தனையாவது இடத்தில் இந்தியா உள்ளது? இதுக்கான பதில் ஆப்ஷன் 2, அதாவது 3ஆம் இடத்தில் உள்ளது. இந்திய அளவில் மீன்பிடி தொழிலில் சிறந்து விளங்கும் மாநில பட்டியலில் தமிழகம் 5ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்ததா, பந்தவ்கர் புலிகள் காப்பகம் எங்கு உள்ளது? இதுக்கான பதில் மத்திய பிரதேஷ். அடுத்ததா,
இந்திய தண்டனைகள் சட்டப்பிரிவு 307 எதை குறிக்கிறது? கொலை முயற்சி. அடுத்ததா, ஊரடங்கில் சிக்கித் தவிக்கும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகளை சொந்த ஊருக்கு திரும்ப அழைத்துச் செல்லும் சிறப்பு ரயிலின் பெயர் என்ன? இதுக்கான பதில் ஸ்ரமிக் ஸ்பெஷல். ஸ்ரமிக் ஸ்பெஷல். அடுத்தது, பொது இடத்தில் துப்புதல் எந்த பிரிவின் கீழ் தண்டனைக்குரியது? பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் 51வது பிரிவு. அடுத்ததா, வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை விமானம் மூலமாக மீட்டு வருவதற்கான திட்டத்துக்கு மத்திய அரசு என்ன பெயரிட்டுள்ளது? வந்தே பாரத் மிஷன். வந்தே பாரத் மிஷன். அடுத்ததா, இந்தியாவிலேயே முதலாக மதுவிலக்கை அமல்படுத்திய மாநிலம் எது? இதற்கான பதில் நம்ம தமிழ்நாடு. அதாவது 1937 பிரிட்டிஷ் காலனி ஆட்சி இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சென்னை ராஜதானியில் மூதறிஞர் ராஜாஜி தலைமையில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா முதல்ல மதுவிலக்கு கொடுத்திருந்தாங்க. அதாவது 1937. அடுத்ததா, புலிட்சர் விருது புகைப்பட கலைஞர்கள் சானி ஆனந்த், முக்தார் கான், தார் யாசின் ஆகிய மூவருக்கு 2020க்கான விருது வழங்கப்படுகிறது. இவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள்? இதற்கான பதில் ஜம்மு காஷ்மீர். இந்த விருதை பொறுத்த வரைக்கும் 1917ஆம் ஆண்டு முதல் இந்த புலிட்சர் விருது வழங்கப்பட்டு வருது. இந்த விருதை பெறுவோருக்கு பாத்தீங்கன்னா சான்றிதழ், அதே மாதிரி சுமார் 11.35 லட்சம் ரொக்க பரிசு கொடுக்கறாங்க. அடுத்ததா, மருந்துகளை உபயோகிக்க ஏதுவாக ஆயுஷ் கவக் என்ற செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? உத்தரப்பிரதேசம். இதுக்கான பதில் உத்தரப்பிரதேசம். அடுத்ததா, மாலத்தீவில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக சமுத்திர சேது என்ற ஆபரேஷனை துவக்கிய துறை எது? நம்முடைய இந்திய கடற்படை. நிலக்கரி அமைச்சகத்தின் கீழ் முதல் முறையாக எந்த நிறுவனம் தனது நிலக்கரி உற்பத்தியை தொடங்கியது? இதுக்கான பதில் பாத்தீங்கன்னா நெய்வேலியில் இருக்க லிக்னைட் கழகம். அடுத்ததா, அகில இந்திய வர்த்தகர்களின் கூட்டமைப்பு தேசிய வணிக சந்தையை உருவாக்கியுள்ளது. அதன் பெயர் என்ன? அதோட பேரு பாரத் மார்க்கெட். அடுத்ததா, எந்த மாநிலம் ஆசிய பன்றிக் காய்ச்சல் காரணமாக 2500 பன்றிகளை 306 கிராமங்களில் இருந்து கொன்றது? இதுக்கான பதில் அஸ்ஸாம். முக்கிய மந்திரி யூஃபா யோகயோக் யோஜனாவை இந்த யோஜனாவை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? திரிபுரா. அடுத்தது, சுகாதார பணியாளர்களுக்கு உதவ தனித்துவமான சஞ்சீவனி வாகனத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? மத்திய பிரதேசம். அடுத்ததா, கயிறு உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் 2 நாடுகள் எது? இதுக்கான பதில் இந்தியா மற்றும் இலங்கை. பிரவேசி
பிரவேசி ராஹத் மித்ரா என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதுக்கான பதில் உத்தரப்பிரதேசம். கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டது. இது எந்த சட்டத்தின் கீழ் வருகிறது? மாநில பேரிடர் மேலாண்மை சட்டம். அடுத்ததா, சுவாச ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பிராணவாயு திட்டத்தை அறிமுகப்படுத்திய நகரம் எது? பெங்களூர். கோவிட்-19க்கு எதிராக போராட இந்தியாவுக்கு $500 மில்லியன் வழங்க ஒப்புதல் அளித்த வங்கி எது? ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. ஆயிரத்தி 1991ஆம் ஆண்டு கிழக்கு நோக்கிய பார்வை என்ற வெளியுறவுக் கொள்கை யாருடைய அரசில் ஏற்படுத்தப்பட்டன? நரசிம்மராவ். சமீபத்தில் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் எல்ஜி பாலிமர்ஸ் ரசாயன ஆலையில் இருந்து கசிந்த விஷவாயுவின் பெயர் என்ன? ஸ்டைரீன் வாயு. ஜல் ஜீவன் மிஷனில் குறிக்கோள் என்ன? ஜல் ஜீவன் மிஷனின் குறிக்கோள் என்ன? ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வழங்குவது. நாட்டில் மின்சாரம் மற்றும் போக்குவரத்து காரணமாக ஏற்படும் மாசுபாடு, அது என்ன மாசுபாடு அப்படின்னு சொல்லி கேள்வி. கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததா, உலகின் முதல் கார்பன் போவா உற்பத்தி பிரிவு எங்கு அமைக்கப்பட்டது? குஜராத். அடுத்ததா, உலகிலேயே பால் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? இதுக்கான பதில் இந்தியா. பருப்பு வகைகள் மற்றும் சணல் உற்பத்தியிலும் பாத்தீங்கன்னா இந்தியா தான் முதலிடத்துல இருக்கு. அடுத்ததா, நாட்டின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் பாதுகாப்பு அமைச்சர் நாட்டுக்கு அர்ப்பணித்த ரோந்து கப்பலின் பெயர் என்ன? சச் சேத். சச் சேத். இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க எல்லா டெக்னாலஜியும் நம்ம உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டது. அம்பான் புயல் உருவானது. அம்பான் புயல் உருவானது எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வங்கக்கடல். இதுக்கான பதில் வங்கக்கடல். அடுத்ததா, ராஜீவ்காந்தி கிஷான் நயே யோஜனாவை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? சத்தீஸ்கர். இந்த திட்டத்தின் மூலமா பாத்தீங்கன்னா கரும்பு, மக்காசோளம், நெல் போன்ற தானியங்களை பயிரிடும் விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 10,000 உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா, கொரோனா நோய் தொற்றை எதிர்கொள்வதற்காக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு எவ்வளவு கடன் உதவி வழங்கியுள்ளது? இதுக்கான பதில் 7,000 கோடி. அடுத்ததா, மதிய உணவு ரேஷன் திட்டத்தை அமல்படுத்தியுள்ள முதல் மாநிலம் எது? இதுக்கான பதில் மத்திய பிரதேசம். இந்த திட்டத்தின் மூலமா பள்ளி மாணவர்களுக்கான மதிய உணவு செலவை பார்த்தீங்கன்னா அவங்களோட பெற்றோரோட வங்கி கணக்குல இந்த மாநிலம் செலுத்தியிருக்காங்க. அடுத்ததா,
மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அதிக அளவு வேலைவாய்ப்புகளை வழங்கி சிறப்பாக செயல்படுத்திய மாநிலங்களில் முதல் இடத்தை பிடித்த மாநிலம் எது? அதாவது இந்த திட்டத்தை ரொம்ப நல்லா செயல்படுத்தின மாநிலம் எதுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வந்து சத்தீஸ்கர். பொதுமக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான விழிப்புணர்வுகள் மற்றும் COVID-19 பற்றிய தகவல்கள் அடங்கிய செயலியை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் வெளியிட்டது. அந்த செயலின் பெயர் என்ன? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சஞ்சீவனி. அடுத்ததா, ஆபரேஷன் சமுத்திர சேதுவை தொடங்கிய துறை எது? ஆபரேஷன் சமுத்திர சேதுவை தொடங்கிய துறை எது? பதில் கடற்படை. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட 2020 ஆண்டின் பணக்கார இந்தியர்களில் முதலிடத்தை பிடித்தவர் யார்? முகேஷ் அம்பானி. நாடு முழுவதிலும் உள்ள மூத்த குடிமக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த தொடங்கப்பட்ட திட்டம் எது? அந்த திட்டத்தோட பெயர் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி. அடுத்ததா, தனது மாநிலம் வழியாக நடந்து செல்லும் ஊழியர்களுக்கு இலவச காலணி வழங்கும் சரண் படுகா திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேஷ். மக்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தே முதல் தகவல் அறிக்கையை விண்ணப்பிக்கும் ஆப்கே திவார் யோஜனாவை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் எது? அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர்னு நம்ம சொல்லுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் பதியப்படுற அந்த எஃப்ஐஆர், அதை வந்து அவங்க இடத்துல இருந்தே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்த அந்த மாநிலம். அகெயின் இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். அடுத்ததா பாருங்க, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் பயனடைந்த 1 கோடியாவது நபர் பூஜா தாபா. இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? மேகாலயா. அடுத்ததா, கரோனாவால் புலம்பெயர் தொழிலாளருக்கு ஏற்பட்ட துயர் நீக்க ஸ்னேஹர் போரோஷ் என்ற திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது? ஸ்னேஹர் போரோஷ் என்ற திட்டத்தை கொண்டு வந்த மாநிலம் எது? இதற்கான பதில் வந்து மேற்கு வங்காளம். இந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா புரோசெஸ்டா என்ற பெயரில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்துள்ளது. மலைவாழின இளைஞர்களின் டிஜிட்டல் திறனை மேம்படுத்த மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகம் மற்றும் ஃபேஸ்புக் நிறுவனம் இணைந்து உருவாக்கிய திட்டத்தின் பெயர் என்ன? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர்ஸ் ப்ரோக்ராம், அதாவது 4வது ஆப்ஷன். அடுத்ததா, டிஜிபி ஆர் ஸ்ரீகலா எந்த மாநிலத்தின் முதல் பெண் IPS என்ற பெருமைக்கு உரியவர்? கேரளா. அடுத்ததா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய புலம்பெயர்ந்தோர் ஆணையம் எனும் அமைப்பை உருவாக்கிய மாநிலம் எது? இதற்கான பதில் உத்தரப்பிரதேஷ். அடுத்ததா, நவ்ரஷா என்ற தனிநபர் பாதுகாப்பு உபகரண ஆடையை உருவாக்கிய அமைப்பு? இந்திய கடற்படை. யாருடைய தலைமையில் 11 நபர் கொண்ட குழுவை மருந்து பொருட்கள் ஒழுங்காற்று முறையை சீரமைப்பதற்காக மத்திய அரசு அமைத்துள்ளது? ராஜேஷ் பூஷன். அடுத்ததா,
எந்த மாநிலத்தில் உள்ள போத்காட் பாசன திட்டத்துக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? சத்தீஸ்கர். அடுத்தது, வயவந்தன யோஜனா என்பது மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம். சமீபத்தில் சோகாரி கோவார் வண்ணங்கள் மற்றும் தெலியா ரூமால் ஆடைகள் ஆகியவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டன. இவைகள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை? ஜார்க்கண்ட் மற்றும் தெலுங்கானா. அதாவது மூன்றாவது ஆப்ஷன். அடுத்ததா, காங்க்ரா தேநீர் என்பது எந்த இடத்தை சார்ந்தது? ஹிமாச்சல் பிரதேசம். இது இங்குள்ள காங்க்ரா மாவட்டத்தில் உள்ளது. இதற்கு புவிசார் குறியீடு 2005 கிடைச்சிருக்கு. GFR என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜெனரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ். அடுத்ததா, சம்பா சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டது? சம்பா சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட்டது? உத்தரகாண்ட். பாங்காங் ஏரி எங்கு உள்ளது? லடாக். சார்தாம் சாலை திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உத்தரகாண்ட். இதுக்கான பதில் உத்தரகாண்ட். சார்தாம் என்றழைக்கப்படும் புனித தலங்கள், அதாவது கங்கோத்ரி, கேதார்நாத், யமுனோத்ரி, அப்புறம் பத்ரிநாத். இந்த 4 இடத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை திட்டம் இது. புனித தலங்களுக்கு யாத்ரிகள் பார்த்தீங்கன்னா சுலபமா பயணம் மேற்கொள்றதுக்காக கொண்டு வந்திருக்க சாலை திட்டம் தான் இது. அடுத்ததா, இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், சுரங்கப்பாதை அமைக்கிறாங்க. ஸோ தட் ரொம்ப ஈஸியா இந்த 4 இடங்களையும் அவங்க கனெக்ட் பண்றாங்க. இந்த 4 இடங்களையும் பார்த்தீங்கன்னா 4 புனித ஸ்தலங்களையும் ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்க திட்டம் தான் இந்த சார்தாம் சாலை திட்டம். அடுத்ததா, மாநில சுகாதார பதிவேட்டை தொடங்கப் போவதாக அறிவித்த மாநிலம் எது? இதற்கான பதில் கர்நாடகம். அடுத்ததா, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு உதவ ரோஜ்கர் சேது யோஜனாவை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான பதில் மத்திய பிரதேசம். சிப்பட் என்பதன் விரிவாக்கம் என்ன? சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததா, PAN என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான பதில் பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். அடுத்ததா, 800 கிலோமீட்டர் நீளத்தில் மூலிகை சாலை அமைக்க உள்ள மாநிலம் எது? இதுக்கான பதில் உத்தரப்பிரதேஷ். அடுத்ததா, PFRDA என்பதன் விரிவாக்கம் என்ன? பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அடுத்ததா, JNCASR என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்ட் சயின்டிபிக் ரிசர்ச். அக்னி பிரஸ்தா என்பது ஏவுகணை பூங்கா. அடுத்ததா, ராணுவ தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? புதுடெல்லி. அடுத்ததா, NCS என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் கேரியர் சர்வீஸ்.
அடுத்தது K-FON திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் உள்ள அனைத்து வீடுகளையும் அலுவலகங்களையும் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் உடன் இணைக்கும் மாநிலம் எது? இதுக்கான பதில் கேரளா. K-FON அப்படின்னா கேரளா ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்வொர்க். அடுத்ததான் நம்ம உலக நிகழ்வுகள் பார்க்கலாம். 11வது பருவநிலை மாநாடு எங்கு நடைபெற்றது? அதாவது இணையதளம் வழியா நடைபெற்றது எங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து பீட்டர்ஸ்பர்க்ல நடந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததா ஆர்டிக் காலநிலையை கண்காணிப்பதற்காக ஆர்டிகா எம் என்ற தனது முதல் செயற்கைக்கோளை அனுப்பிய நாடு எது? இதற்கான பதில் ரஷ்யா. அடுத்தது இரும்புத்திரை நாடு என்று எந்த நாட்டை உலக நாடுகள் கூறி வந்தன? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. மூங்கில் திரை நாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடை சொல்லுவோம்னா சைனாவை சொல்லுவோம். அடுத்ததா எந்த நோயை ஒழித்த 40ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் உலக சுகாதார நிறுவனமும் ஐக்கிய நாடுகளின் அஞ்சல் நிறுவனமும் இணைந்து நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டன. சின்னம்மை. அடுத்தது உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி யார்? சௌமியா சுவாமிநாதன். உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி யார்? சௌமியா சுவாமிநாதன். அடுத்தது மாவே பழங்குடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? பிரேசில். அதிக காடுகளின் அழிவை சந்தித்த நாடு இது? ஆப்பிரிக்கா. உலக பொருளாதார மன்றம் உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் இடம். உலக பொருளாதார மன்றம் உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டை வெளியிட்டது. அதில் இந்தியாவின் இடம் 74. இதுல பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து முதலிடத்துல இருக்காங்க. அடுத்ததா உலகின் மிகப்பெரிய சூரிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ராஜஸ்தான். ராஜஸ்தானில் உள்ள பாட்லா சூரிய பூங்கா மிகப்பெரியது. அடுத்தது அம்பான் புயலுக்கான பெயரை எந்த நாடு வழங்கியுள்ளது? தாய்லாந்து. பதினோரு கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர் எலும்புக்கூடு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? 11 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய டைனோசர் எலும்புக்கூடு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆஸ்திரேலியா. அடுத்ததா தோமான் என்ற புது நாணயத்தை எந்த நாடு அறிமுகப்படுத்தியது? இதுக்கான பதில் ஈரான். அதாவது தோமானின் மதிப்பு பார்த்தீங்கன்னா 10,000 ஈரானிய ரியால் ஆகும். அடுத்ததா ட்ரோக்ளோமைசிஸ் ட்விட்டரி என்ற பெயரில் புதிய ஒட்டுண்ணி பூஞ்சையை எந்த நாட்டை சேர்ந்த உயிரியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர்? டென்மார்க். உலகின் மிக அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீராங்கனை எனும் பெருமையை நவாமி ஒசாகா எனும் டென்னிஸ் வீராங்கனை பெற்றுள்ளார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஜப்பான். 2019ஆம் ஆண்டிற்கான ஓபன் பட்ஜெட் சர்வேயில் இந்தியாவிற்கான இடம் என்ன? 53.
உலகளவில் மூன்றாவது சூரிய ஆற்றல் சந்தையாக உருவெடுத்துள்ள நாடு எது? நம்ம இந்தியா. 2019ஆம் ஆண்டில் பாத்தீங்கன்னா 7.3 ஜிகாவாட் சூரிய ஆற்றலை நிறுவி 3ஆம் இடத்தில் நாம இருக்கோம். முதல் இடத்துல சீனாவும் 2ஆம் இடத்துல அமெரிக்காவும் இருக்காங்க. மே 26ஆம் தேதியை தேசிய அறிவியல் நாளாக அறிவித்த நாடு எது? சுவிட்சர்லாந்து. அப்துல் கலாம் பாத்தீங்கன்னா அந்த சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு பாத்தீங்கன்னா அவரு போன தினம், அதாவது மே 26, அந்த தினத்தை அவங்க தேசிய அறிவியல் தினமா வந்து அவங்க அங்கீகரிச்சிருக்காங்க. அடுத்ததா உலக சுகாதார அமைப்பின் 73வது கூட்டம் காணொலி வாயிலாக எங்கு நடைபெற்றது? ஜெனீவா. உலகின் மிகப்பெரிய ஏற்றுமதி நாடு என்ற பெருமையை கொண்ட நாடு எது? உங்க எல்லாருக்குமே தெரியும், இது சைனா தான். கரோனா பாதிப்புக்கு உள்ளான மாலத்தீவு, மொரிஷியஸ், செஷல்ஸ், மடகாஸ்கர் மற்றும் காமரோஸ் போன்ற 5 தீவுகளுக்கு மிஷன் சாகர் எனும் திட்டத்தின் கீழ் உதவி செய்த நாடு எது? இது வந்து நம்ம இந்தியா. அடுத்ததா உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக யார் பொறுப்பேற்றுள்ளார்? ஹர்ஷ்வர்தன். அடுத்ததா கொரோனா நோய் தாக்குதலால் பாதிப்படைந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஆலோசனை வழங்க யாருடைய தலைமையில் குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளது? இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். சி ரங்கராஜன். இவர் நம்மளோட முன்னாள் கவர்னர், அதாவது ஆர்பிஐ கவர்னர். ஓபன் ஸ்கை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்த நாடு எது? அமெரிக்கா. இந்த ஒப்பந்தம் ராணுவ படைகளுக்கிடையே உள்ள வெளிப்படைத்தன்மையை குறிக்கிறது. நம்ம இந்தியா கூட பாத்தீங்கன்னா ஜப்பானோட இந்த மாதிரியான ஒப்பந்தம் போட்டிருக்கோம். தனிநபர் பாதுகாப்பு கருவிகளை உற்பத்தி செய்யும் இரண்டாவது பெரிய நாடு எது? நம்ம பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு தேவையான பல விஷயங்களை நாமளே உற்பத்தி செஞ்சுட்டு வரோம். ஸோ அஃப்கோர்ஸ் இதோட பதில் வந்து இந்தியா. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது சைனா. அடுத்தது ஹோகர் தேசிய பூங்கா எங்கு உள்ளது? அல்ஜீரியா. வெரி லார்ஜ் டெலஸ்கோப், அதாவது VLT என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய தொலைநோக்கி எங்கு உள்ளது? இதற்கான பதில் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய தெற்கு ஆய்வகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா உலகிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட 4வது நாடு எது? உலகிலேயே மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட 4வது நாடு எது? நம்ம இந்தியா. அடுத்ததா முக்கிய தினங்கள். முக்கிய தினங்கள், நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள், அதை பத்தி பார்ப்போம். சரி, இப்போ போலியோ ஒழிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1988. மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மாநிலம் இதற்கான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒன்னா இருந்த மாநிலம். ஸோ இதுக்கான தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தா மே 1ஆம் தேதி. எப்படி வந்து இப்போ ரீசெண்டாக ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சு போச்சோ அதே மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத் ரெண்டுமே ஒன்றா இருந்தது. ஸோ இதுக்கான தினம் வந்து மே 1 கொண்டாடப்படுது. அடுத்ததா கடந்த 2019
மே மாதம் அதற்கு முந்தைய 2 ஆண்டுகள் அடிப்படையில் ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான பதில் ஆஸ்திரேலியா. 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தும், 3ஆம் இடத்துல இந்தியாவும் இருக்கும். T20ல ஆஸ்திரேலியா முதலிடமும், இங்கிலாந்து 2வது இடத்துலையும், இந்தியா 3ஆம் இடத்துலையும் இருக்காங்க. அடுத்ததா, தமிழ்நாடு கடல் மீன்பிடிப்பு ஒழுங்குபடுத்தும் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1983ஆம் ஆண்டு. பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா எந்த ஆண்டு துவக்கப்பட்டது? 2014ஆம் ஆண்டு. நமமி கங்கா என்ற தூய்மை கங்கைக்கான தேசிய மிஷன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2011. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச வானியல் தினம் ஆண்டுக்கு 2 முறை கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 26 மற்றும் மே 2. முதல் சர்வதேச வானியல் தினம் பார்த்தீங்கன்னா 1973 வந்து கொண்டாடியிருக்கோம். தேசிய வேளாண் சந்தை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 2016. இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விவசாயிகளின் பொருட்களை வாங்க விற்க வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்ததா, உலக ஆஸ்மா விழிப்புணர்வு தினம் எப்போது? இதுக்கான பதில் வந்து மே 5. அதே மாதிரி இதோட தீம் என்ன அப்படின்னு எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்போ தீம் அப்படின்னு பார்க்கும்போது எனஃப் ஆஸ்மா டெத்ஸ். சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா மே 4. இளையோருக்கான காமன்வெல்த் எந்த ஆண்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது? 2023. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எப்போது? மே 3. உலக சிரிப்பு தினம் எப்போது? உலக சிரிப்பு தினம் எப்போது? மே முதல் ஞாயிறு. இங்க பாருங்க, மே மாசத்துல வரக்கூடிய முதல் ஞாயிறு. உலக மருத்துவச்சி தினம் எப்போது? மே 5ஆம் தேதி. சர்வதேச நோ டயட் டே எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 6ஆம் தேதி. தொல்காப்பியர் பிறந்த நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 7ஆம் தேதி. தொல்காப்பியர் பொறுத்த வரைக்கும் 2831 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். ஸோ அவரோட பர்த்டேவை நம்ம மே 7ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். தமிழ் மொழிக்கு ஒப்பிலக்கணம் தந்த பிஷப் ராபர்ட் கால்வெலின் 206வது பிறந்த தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? இதுக்கான பதில் மே 7. அடுத்ததா, இந்தியா மற்றும் சீனாவுக்கான மெக்மோகன் எல்லைக்கோடு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? மெக்மோகன் எல்லைக்கோடு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1914. அடுத்தது, எந்த ஆண்டு முதல் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதன் மூலம் குடும்ப வன்முறை சட்டம் அமல்படுத்தப்பட்டது? இதற்கான பதில் வந்து 2005. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த லாக்டவுன்னால பார்த்தீங்கன்னா குடும்ப வன்முறைகள் அதிகமாச்சு அப்படின்றத நம்ம பேப்பர்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால தான் இதை பற்றிய நியூஸ் வந்து நம்ம அது எந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்டதுன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, அடுத்ததா, சர்வதேச அன்னையர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 10. உலக தடகள தினம் எப்போது?
மே 7. ஒவ்வொரு ஆண்டும் தலசீமியா தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 8. தலசீமியா அப்படின்றது மரபு வழி இரத்த கோளாறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, ரவீந்திரநாத்தின் பிறந்த தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதுவும் மே 7ஆம் தேதி. உலக இடம்பெயர்ந்த பறவை நாள் எப்போது? இது வந்து மே 9ஆம் தேதி. இதுக்கான தீம் இருக்கு, பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்ட். இதுதான் அதோட தீம். மகாராணா என்று பிரபலமாக அழைக்கப்படும் மகாராணா பிரதாப் சிங் மேவாரின் பிறந்த தினம் எப்போது? இதுக்கான பதில் வந்து இங்க பிராக்கெட்லயே கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான பதில் மே 9. மேவார் அப்படின்றது இப்போதைய ராஜஸ்தானை தான் வந்து அந்த காலத்தில் மேவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 11. இதுக்கான தீம் இருக்கு, ஃபோக்கஸிங் ஆன் ரீபூட்டிங் தி எக்கானமி த்ரூ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்ததா, சர்வதேச செவிலியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா மே 12. ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த நாளை தான் செவிலியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்ததா, உலகில் ஐநா சபைக்கு அடுத்தபடியாக மிக அதிகமான உறுப்பு நாடுகளை கொண்ட அமைப்பு நாம் எனப்படும் அணிசாரா நாடுகள் இயக்கமாகும். இது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 1961. பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019. அடுத்ததா, தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1965. அடுத்ததா, தேசிய அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1955. அடுத்ததா, உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் எப்போது? மே 17. உலக உயர் இரத்த அழுத்த விழிப்புணர்வு தினம் எப்போது? இதுக்கான பதில் மே 17. அடுத்தது, ரவீந்திரநாத் தாகூரின் 159வது பிறந்த நாள் மே 7 எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? 2020. இஸ்ரேல் நாட்டில் உள்ள ஒரு தெருவிற்கு அந்த நாட்டு அரசு நம்ம ரவீந்திரநாத்தோட பேரை வச்சிருக்காங்க. அடுத்ததா, ஆடுகளை தாக்கும் ஆந்த்ராக்ஸ் நோய்க்கு தடுப்பூசியினை லூயி பாஸ்டர் எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1881. சிக்கிம் மாநிலத்தில் 45வது மாநில தினம் எப்போது கொண்டாடப்பட்டது? மே 16. இந்த சிக்கிம் மாநிலத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா சைனா, பூட்டான், அப்புறம் நேபாள், இந்த 3 நாடுகளோட எல்லைகளை ஷேர் பண்றாங்க. அடுத்ததா, ஒரு நாடு ஒரு சந்தை திட்டத்தின் கீழ் அனைத்து மண்டிகளையும் இணைக்கும் நாம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. ஒலி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 16. தேசிய டெங்கு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அதுவும் வந்து மே 16.
அடுத்ததா சர்வதேச அன்னையர் தினம் மே 10. சர்வதேச அன்னையர் தினம் வந்து மே 10. அடுத்ததா பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. பல்லுயிரி பெருக்க விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மே 22. அடுத்ததா பல்லுயிர் பெருக்க விழிப்புணர்வு தினத்தின் கருப்பொருள் என்ன? Our solutions are in nature. தேசிய சிவில் விமான கொள்கை எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2016. இந்தியா தற்போது எந்த ஆண்டு தேசிய எஃகு கொள்கையின் கீழ் செயல்பட்டு வருகிறது? 2017. சுற்றுச்சூழல், காடு மற்றும் கால நிலைமாற்ற அமைச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1916. சுற்றுச்சூழல், காடு மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இதுக்கான பதில் 1916. விவசாயிகளுக்கான PM கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? 2005. தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. பேரிடர் மேலாண்மைக்கான தேசிய கொள்கை வகுக்கப்பட்ட ஆண்டு 2009. அடுத்ததா உலக பட்டினி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக பட்டினி விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கான பதில் மே 28. உலகளாவிய பசி குறியீட்டில் இந்தியா பார்த்தீங்கன்னா 102வது இடத்துல இருக்கும். அடுத்ததா நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 56வது நினைவு தினம் எப்போது? மே 27. அடுத்த ஜம்மு பகுதி விவசாயிகளின் நீர்ப்பாசனத்துக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும் ரன்பீர் கால்வாய் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1905. அடுத்ததா பாராசெட்டமால் என்ற வலி நிவாரண முதலில் எந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டது? அதாவது பாராசெட்டமால் டேப்லெட்ஸ் வந்து முதல்ல எந்த ஆண்டு வந்து அதை தயாரிச்சிருக்காங்க? 1877. 1877. மத்திய பிளாஸ்டிக் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் இப்போது மத்திய பெட்ரோகெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் என மறுபெயரிடப்பட்டுள்ளது. இந்த பெயர் மாற்றம் எந்த ஆண்டு இயற்றப்பட்ட தமிழ்நாடு பெயர் மாற்ற சட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது? இதற்கான பதில் 1975. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா அமைதி காப்பாளர்களின் சர்வதேச தினத்தை எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா அமைதி காப்பாளர்களின் சர்வதேச தினத்தை எந்த நாள் கொண்டாடப்படுகிறது? மே 29. இதுக்கான தீம் இருக்கு, women in peacekeeping a key to peace. அடுத்ததா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2013. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது? உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போது? மே 31. கால்நடைக்கான அவசர கால ஆம்புலன்ஸ் சேவைக்கான தொலைபேசி எண் என்ன? 1962.
அடுத்ததா கோவா தனது மாநில தினத்தை எப்போது கொண்டாடியது? மே 30. சர்வதேச எவரெஸ்ட் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது? மே 29. நேபாளத்தில் சாகர் மாதா என்றும் திபெத்தில் சோமோலுங்மா என்றும் அழைக்கப்படுகிறது. 1830 முதல் 1843 வரை இந்திய சர்வேயராக இருந்த சர் ஜார்ஜ் எவரெஸ்டின் நினைவாக இந்த மலைக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வன உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? வன உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதுக்கான பதில் 2007. இந்த கேள்வியை நம்ம விட்டுட்டோம், பார்த்துக்கலாம். வன உற்பத்தியை வரையறுக்கும் இந்திய வனச்சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1927. வன உரிமைகள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2007. அடுத்ததா உலக புகையிலை இல்லா நாள் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? மே 31. 1987 இருந்து இந்த நாளை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். இதுக்கான தீம் ப்ரொடெக்டிங் யூத் அப்படின்றது இதுக்கான தீம். அடுத்தது சிசிஎம்பி என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான பதில் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி. சக்தி அகாடமி டெலகிராம் குரூப் இருக்கு, வீடியோ பாஸ் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெப்சைட் சக்தி மாக் டெஸ்ட் இருக்கு, அதில் போய் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அடுத்ததா விளையாட்டு செய்திகள். சமீபத்தில் காலமான சுனி கோஸ்வாமி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான பதில் கால்பந்து. அடுத்ததா ஆசியா ஓசோனியா மண்டலத்திலிருந்து ஃபெட் கோப்பை ஹார்ட் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? சானியா மிர்சா. ஆசியா ஓசோனியா மண்டலத்திலிருந்து ஃபெட் கோப்பை ஹார்ட் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? சானியா மிர்சா. அடுத்தது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் டெஸ்ட் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஆஸ்திரேலியா. அடுத்தது ஃபிஃபா 17வது மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2021 பிப்ரவரி மார்ச்சில் எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான பதில் இந்தியா. சமீபத்தில் விளையாட்டுக்கு தொழில்துறை அந்தஸ்து வழங்கிய மாநிலம் எது? மிசோரம். சமீபத்தில் காலமான பல்பீர் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஹாக்கி. இதர செய்திகள். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. டாக்டர் உவேசா ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம், அதாவது உத்தம தானபுரத்தில், தற்போது பார்த்தீங்கன்னா அது திருவாரூர்னு சொல்கிறோம். அதில் 1855 ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி பிறந்தவர் இவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கிட்ட தமிழ் பயின்றவர். அடுத்தது பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்டபோது புத்தகங்கள் தான் என்று கூறியவர் யார்? மார்ட்டின் லூதர் கிங். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமா தன்னம்பிக்கைக்கு புத்தகமே சரியான துணை என்று நம்ம மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு.
ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் மிக சிறந்த பரிசு அப்படின்னு பார்த்தா ஒரு புத்தகம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வின்ஸ்டன் சர்ச்சில். அப்புறம் வழுக்குகின்ற இடத்தில் ஊன்றுகோல் பயன்படுவது போல சான்றோர் சொல் தக்க நேரத்தில் உதவும் அப்படின்னு சொன்னவர் நம்மோட திருவள்ளுவர். இதெல்லாமே புத்தகத்தோட அந்த பெருமையை சொல்றதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா IBRD என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே என்பது எந்த நூலில் இடம்பெற்ற வரிகள்? இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா புறநானூறு. உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் டேஷ் கருதி செயல் இத்திருக்குறளின் கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா கற்றான். உலர்பனி என்பது டேஷின் திட வடிவமாகும். உலர்பனி என்பது டேஷின் திட வடிவமாகும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு. அடுத்ததா தாழை என்ற சொல் தரும் பொருள் என்ன? அதுக்கான பதில் தாழம்பூ. தன்னிறைவு பெற்ற கிராமங்கள் தான் தன்னிறைவு பெற்ற இந்தியாவுக்கு அடிப்படை என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி என்றவர். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி என்றவர், அதாவது திருவள்ளுவர். ஒருவருக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் அத்துடன் அது முடிந்து விடுவதில்லை. அது எதிர்பாராத வகையில் ஒரு நன்மை அல்லது நல்ல பாடத்தை தந்துவிட்டு போகுமாம். இதைதான் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததா அலிப்பூர் சிறை எங்கு உள்ளது? கொல்கத்தா. அடுத்ததா காமன்வெல்த் குரூப்பில் உள்ள மொத்த நாடுகள் 54 நாடுகள். அடுத்ததா NMEICT என்பதன் விரிவாக்கம். நேஷனல் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அடுத்தது பெங்காலின் துயரம். பெங்காலின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி. பெங்காலின் துயரம் என்று அழைக்கப்படும் நதி தாமோதர். JNCASR என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ் சயின்டிபிக் ரிசர்ச். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். சரி, அடுத்தது CERT என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான பதில் கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் டீம். அடுத்தது கிருமி கோட்பாட்டை நிறுவியவர் யார்? லூயி பாஸ்டர். சமீபத்தில் காலமான புருஷோத்தமன் எந்த துறையை சார்ந்தவர்? இசைத்துறையை சார்ந்தவர். ESIC என்பதன் விரிவாக்கம் என்ன? இதுக்கான பதில் எம்ப்ளாய்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். PPE என்பதன் விரிவாக்கம் என்ன? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். அடுத்ததா உம்பன் புயலால் எந்த மாநிலம் கடும் பாதிப்புக்கு உள்ளானது? மேற்கு வங்காளம். அடுத்ததா ஆர்கனோபாஸ்பேட் என்பது பூச்சிக்கொல்லி. அடுத்ததா NPCI என்பதன் விரிவாக்கம் என்ன? நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அடுத்ததா இந்திய அரசும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் எந்த மாநிலத்தில் நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன? மகாராஷ்டிரா.
மதுவிலக்கு கொள்கையின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் எடுத்துரைத்துள்ளார்? கல்லுண்ணாமை. தமிழ் வளர்ச்சித்துறை பணிகள் தோய்வின்றி நடைபெற எந்த செயலியை பயன்படுத்துமாறு அமைச்சர் பாண்டியராஜன் அறிவுறுத்தியுள்ளார்? தமிழ்ச்சாலை. சில முக்கியமான செய்தி துளிகள். ஈரங்கொல்லி என்ற சொல்லுக்கு வண்ணான், துணி வெளுப்பவர் என்றே அகராதிகள் அனைத்திலும் பொருளுரைத்துள்ளன. சரிங்களா? அடுத்தது, புகழ்மிக்க பிரிட்டன் ராயல் சொசைட்டியில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் விக்ரம் தேஷ் பாண்டே சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு முன்னாடி நம்ம இந்தியாவை சேர்ந்த பூர்வீகமாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்டவர். அதே மாதிரி இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சீனிவாச ராமானுஜம் இவரெல்லாம் இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர் ஐசக் நியூட்டன், சார்லஸ் டார்வின், அப்புறம் நம்ம நாட்டோட கணித மேதைன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச ராமானுஜம், இவங்க எல்லாமே இதில் இந்த சொசைட்டியில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அடுத்ததா, சிட்டாங் மலைப்பகுதிகளில் உள்ள மிகப்பெரிய நதி வந்து கர்ணாபுலி. இந்த நதி மிசோரமில் தோன்றி பங்களாதேஷ் வழியாக பாய்ஞ்சு வங்கதேச கடலில் போய், அதாவது வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. அடுத்ததா, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயிரிடப்படும் சாஃப்ரன், கோரக்பூர், டெரகோட்டா, கோவில்பட்டி கடலை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மணிப்பூரின் கருப்பு அரிசிக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து புவிசார் குறியீடு சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா, அரசியல் சாசனத்தின் 7வது பிரிவில் மாநில பட்டியல் மது விற்பனை அந்த விஷயத்தை வந்து இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசியல் சாசனத்தின் 7வது பிரிவில் பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலில் மது விற்பனைக்கான அந்த தகவல்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. இங்க ஆங்கில சொற்களுக்கான தமிழ் அர்த்தம் கொடுத்துருக்கேன். இதை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததா, ஜமீன் முறை ஒழிப்புச் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னர் முடிசூடி பட்டம் சூட்டப்பட்ட கடைசி ஜமீன் சிங்கப்பட்டி ஜமீன்தார் TNS முருகதாஸ். இவர் பார்த்தீங்கன்னா மே 24ஆம் தேதி காலமானார். ஆண்டுதோறும் விளையாட்டில் சிறந்து விளங்கி வரும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுனா விருது, தயான்சந்த் விருது, அப்புறம் துரோணாச்சாரியா விருது வந்து ராஷ்டிரிய கே புரஸ்கார், புரோஸ்தான் புரஸ்கார் விருது, அப்புறம் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது ஆகியவை வந்து வழங்கப்படுது. இது எல்லாமே விளையாட்டு சம்பந்தமாக வழங்கப்படுறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக வங்கியின் பருவநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் தெற்காசிய பிரிவு மேலாளராக இந்திய பொருளாதார வல்லுநர் ஆஃபாஸ் ஜா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். இவர் உலக வங்கியில் இணைவதற்கு முன் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் வந்து இந்திய ஆட்சி பணியில் அவர் பணிபுரிஞ்சிருக்காரு. அடுத்ததாக உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக குழு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ் வர்தன் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 700 வகையான வகைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்கன்னா 6 மட்டுமே தேனீக்களோட வகைகள். அந்த 6 தேனீக்களோட வகைகளும் இங்கே பேர் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக, இந்த கோயம்பேடு சந்தையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொடங்கிய ஆண்டு வந்து 1992. அதேமாதிரி கோயம்பேடு சந்தை அடிக்கல் நாட்டப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1982. இந்த சந்தை தான் பார்த்தீங்கன்னா ஆசியாவில் மிகப்பெரிய சந்தை, அதாவது 2வது மிகப்பெரிய சந்தை அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நீங்கள் இன்னொரு விஷயம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, கோயம்பேடுலேருந்து தான் நிறைய இடத்துக்கு வந்து இந்த கொரோனா வந்து பரவியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக, தஞ்சாவூர் நெட்டி வேலைப்பாட்டு அப்புறம் அரும்பாவூர் மரச்சிற்பங்களுக்கும் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு வந்து கிடைச்சிருக்கு. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான எல்லை கட்டுப்பாடு கோடுக்கு வந்து நம்ம LOC அப்படின்னு லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். அதே சைனா இந்தியாக்கான அந்த எல்லை கட்டுப்பாடு பகுதியை வந்து நம்ம LAC அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம்.
20வது தேசிய கால்நடை கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 95.19 லட்சம் பசுக்கள், அதே மாதிரி 5.19 லட்சம் எருமைகள், அதே மாதிரி 45 லட்சம் செம்மறி ஆடுகள், அதே மாதிரி 98.89 லட்சம் வெள்ளாடுகள், அதே மாதிரி 67,000 பன்றிகள் மற்றும் சுமார் 13 கோடி கோழி, காடை, வாத்து, வான்கோழி, ஈமு கோழிகள் உள்ளிட்டவை இருக்கு அப்படின்ற அந்த தகவல் வந்து இந்த சர்வேல கிடைச்சிருக்கு. 2019 ஆண்டுக்கான ஐநா அமைதி காப்பு படையில் பாலின சமத்துவத்தை ஆதரித்து சிறப்பாக பணியாற்றிய இந்திய ராணுவ பெண் மேஜர் சுமன் கவானிக்கும் ஐநா விருது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த துறை சார்ந்த விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கொரோனா நோய் தொற்று சூழலை எதிர்கொள்வதற்காக பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிய வளர்ச்சி வங்கி இந்தியாவுக்கு ரூபாய் 7,000 கோடி கடனுதவி அளிச்சிருக்காங்க. இந்தியாவில் உள்ள உயிரியல் பூங்காக்களிலே முதல் முறையாக அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கால தான் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ஜூ அம்பாசிடர் பயிற்சியை வந்து அளிச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அந்த உயிரினங்களை பற்றிய தகவல்களை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அவங்க ஒரு லைவ் ஆன்லைன் கிளாஸ் மாதிரி எடுத்து உங்களுக்கு அவங்க அந்த தகவல்களை சொல்கிறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த இணைய வழி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள், பறவைகள், ஊர்வன மற்றும் வண்ணத்து பூச்சிகள் குறித்த விவரங்களை வந்து காணொலி வழியாக அறிந்து கொள்ள முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவிலேயும் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூ அம்பாசிடர் அதாவது அம்பாசிடர் ஆஃப் வண்டலூர் ஜூ அப்படின்ற அந்த சான்றிதழ் வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அம்பாசிடர் ஆஃப் வண்டலூர் ஜூ அப்படின்ற சான்றிதழ் வந்து இதில் கலந்துக்கிற மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா சக்தி மாக் டெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். மீண்டும் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.